இங்கே வணக்கங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஏரியா பாலிட்டியில் பார்க்கலாம். முக்கியமான சரத்துக்கள், அதாவது முக்கியமான ஆர்டிகல்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டாங்க, அவங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டனுங்க. செஷன் நல்லாயிருக்கும், கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் வீடியோ. சரிங்களா? நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எது குவாரிஸ்னாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகலாம். இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். சரிங்களா? ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவின் பெயர் மற்றும் எல்லை, அதாவது யூனியன் என்பது இந்தியாவையும், டெரிட்டரின்றது ஆட்சி பகுதியும் குறிப்பிடுகிறது. நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை பாரத் என குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பெயரையும் அதன் ஆட்சி பகுதியும் குறிப்பிடுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆர்டிகல் 1 முடிஞ்சிச்சு. ஆர்டிகல் 2 புதிய மாநிலங்களை அனுமதித்தல், நிறுவுதல். இங்கிலீஷில் பார்த்துங்க, அட்மிஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷன் ஆஃப் நியூ ஸ்டேட். ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 3 வந்து பார்த்தோன்னா புதிய மாநிலங்களை உருவாக்குதல். ஒரு மாநிலத்தின் எல்லையை அதிகரிக்கவோ இல்லை குறைத்தோ புதிய மாநிலத்தை உருவாக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து ஆந்திராவை பிரித்து தெலுங்கானா உருவாக்குனாங்கல்ல, அது எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்து வந்து ஆர்டிகல் 5. ஆர்டிகல் 5லேருந்து குடியுரிமை ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆர்டிகல் 4 வரையும் பார்த்தோன்னா இந்திய ஆட்சி எல்லைகள் வரும். 5லேருந்து குடியுரிமை ஸ்டார்ட் ஆகுது. எப்போ வந்து அரசியலமைப்பு தொடங்கினாங்க, அதாவது குடியுரிமை வந்து 1950 ஜனவரி 26 குடியரசு நாள், அன்னைக்குலேருந்து குடியுரிமை தொடர்கிறதுன்னு சொல்கிறது ஆர்டிகல் வந்து 5. 6 என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்து குடிபெயர்ந்தவங்க, ஃப்ரம் பாகிஸ்தானு டு இந்தியா குடிபெயர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை கொடுக்குறாங்க. 7 என்ன சொல்கிறாங்கன்னா, ரிட்டன் டு இந்தியா, ஃபஸ்ட்டு பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க, மறுபடியும் ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கே வந்தவங்களுக்கு குடியுரிமை 7 சொல்லுது. ஓகேங்களா? 8வது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவை விட்டு வெளிநாடுகள் வாழும் இந்திய வம்சாவளிகளுக்கு நான் குடியுரிமை வந்து பார்த்தீங்கன்னா 8 சொல்லுது. 9 வந்து பார்த்தீங்கன்னா அயல்நாட்டு குடியுரிமை, அயல்நாட்டு குடியுரிமை நான் பெற்றேன், எனக்கு தன்னிச்சையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடியுரிமை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் வந்து இந்திய குடிமகனாக கருதப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு 9வது ஆர்டிகல் சொல்லுது. 10வது வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் தனது குடியுரிமை தொடர்ச்சியாக வைத்துக்கொள்ளுதல் பற்றி சொல்லுது. 11வது வந்து ஒரு சட்டத்தை இயற்றி குடியுரிமை ஒழுங்குபடுத்துகிற அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்குது. ஓகேங்களா? பாராளுமன்றம் தான் குடியுரிமை ஒழுங்குபடுத்தும் அதிகாரன்றது ஆர்டிகல் 11ங்க. இந்த குடியுரிமை சட்டத்தில் வந்து திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக நிறைய முறை திருத்திருக்காங்க. சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு வந்து 1987 பண்ணியிருக்காங்க, 92, 2003, 2005, 2015 திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 13 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனுங்க. இது தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 3 மார்க் இருக்கும்போது ஜுடிஷியல் ரிவ்யூன்றது தனியாகவே ஒரு கொஷின் கேட்பாங்க. நீதி புலனாய்வு என்பது பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ இயற்றப்படும் சட்டங்கள் அடிப்படை உரிமைகள் எஃப்ஆருக்கு வந்து எதிராக இருந்தால் அச்சட்டம் செல்லாதன அதிகாரம் வந்து போகுதுன்னா நீதிமன்றத்துக்கு இருக்குது. ஓகேங்களா? அப்போ உச்சநீதிமன்றத்தின் பாதுகாவலன், அடிப்படை உரிமைகளுடைய பாதுகாவலன் வந்து உச்சநீதிமன்றம். சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க. இந்த நீதி புலனாய்வு வந்து யார்கிட்டேருந்து பாரோ பண்ணணும் அப்படின்னா அமெரிக்கா, யூஎஸ் கிட்டேருந்து வந்து பார்த்தோன்னா நம்ம எடுத்தணும். ஓகேங்களா? அடுத்த ஆர்டிகல் பார்க்கலாம். இது தெரியும். ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சம பாதுகாப்பு கொடுக்கணுன்றது தெரியும். 17 வந்து பார்த்தோன்னா தீண்டாமை ஒழிப்பு பற்றி சொல்லுது. 19 வந்து பார்த்தோன்னா 6 ஜனநாயக உரிமை வந்து சொல்லுதுங்க. அது என்னென்னா 19 வந்து பேச்சுரிமை, ஒன்று கூடுதல், சங்கம் வகிக்கலாம், எங்கே வேணாலும் செய்யலாம், எந்த தொழிலானாலும் சட்டத்துக்கு உட்பட்ட தொழில் எங்கும் வசிக்கலாம், சட்டத்துக்கு உட்பட்ட தொழில் செய்யலாம் அப்படின்றது இங்கே 6 வந்து ஜனநாயக உரிமைகள் சொல்லுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 21 6லேருந்து 14 வயது உள்ள குழந்தைங்களுக்கு இலவச கட்டாய கல்வி அளிக்கணும் அப்படின்றது ஆர்டிகல் 21A. 2002 86 சட்ட திருத்தம் 21Aன்றது ஒன்று இணைக்கப்படுகிறதுங்க. சரிங்களா? அடுத்து ஆர்டிகல் 25 பார்த்தீங்கன்னா மத சுதந்திரத்தை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 30 வந்து சிறுபான்மையர் கல்வி நிறுவனங்களுக்கு ஏற்படுத்தி நிர்வகிக்கும் கொள்ளும் உரிமையை வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது. இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரிங்களா? இதில் மேஜராக முக்கியமானது மட்டும் கொண்டு வந்திருக்கேன். ஆர்டிகல் 32 வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருடைய அடிப்படை உரிமைகளை பாதிக்கப்பட்டால் 32 கீழே வந்து அவர் நேரடியாக உச்சநீதிமன்றம் நாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 39A வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதி, இலவச சட்ட உதவி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 39A. இது வந்து சட்ட திருத்தம் மூலம் தான் கொண்டு வந்தாங்க. 42வது மினி கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அப்போ தான் கொண்டு வந்தாங்க. 1976 கொண்டு வந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 40 வந்து பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்துகள் அமைக்கிறது. இந்தியா இது காந்தியுடைய கனவுன்னு சொல்லுவாங்கள்ல, காந்தியுடைய கனவு. ஆர்டிகல் 40. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா?
ஆர்டிகல் 43A பார்த்தீங்கன்னா தொழிற்சாலையில் நிர்வகிக்கும் தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்களிக்கணும் அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் 1976 மினி கான்ஸ்டியூஷன் படி 43A வந்து இணைக்கப்பட்டது. ஓகேங்களா. 44 யூனிஃபார்ம் சிவில் கோடுங்க, ஒரே மாதிரி சட்டம். ஓகேங்களா. இதுதான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா. கோவாலாம் பண்ணிட்டாங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 45 இளம் குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறது. 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அளிக்கணும். அது 2002 86வது சட்டத்திருத்தம் மூலம் மாற்றம் கொண்டு வரப்பட்டது அப்படின்றாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட்டு, நிறைய முறை கேட்டிருக்காங்க. 49 வந்து பார்த்தீங்கன்னா தேசிய முக்கியம் வாய்ந்த நினைவு சின்னங்கள், இப்போ தாஜ்மஹால் எல்லாம் இருக்குல்ல, அந்த பொருளெல்லாம் பாதுகாக்கணுன்ற சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 49. இதில் 47ன்னு ஒன்று இருக்குது. ரேஷன் கார்டு ப்ரொவைட் பண்ணுறதெல்லாம் 47வது ஆர்டிக்கலில் வரும். சரிங்களா. அடுத்து வந்து 51 வந்து சர்வதேச அளவில் அமைதியையும் பாதுகாப்பும் மேம்படுத்துறது பற்றி 51 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து 51A வந்து பார்த்தோன்னா அடிப்படை கடமைகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து 1972 42வது சட்டத்திருத்தம்படி 51A வந்து பார்த்திங்கன்னா இணைக்கப்படுகிறது. அதில் 51A K வந்து பார்த்திங்கன்னா எது சொல்லுது அப்படின்னா 6லேருந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து கல்வி கற்கிறதுக்கான வாய்ப்புகள் பெற்றோர் அல்ல காப்பாளர்களும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2002 86வது சட்டத்திருத்தத்தின் மூலம் ஆர்டிக்கல் வந்து 51A K வந்து சேர்க்கப்பட்டது. சரியா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஓகே, இங்கேருந்து குடியரசுத் தலைவர் ஸ்டார்ட் ஆகிறாரு. 52 வந்து குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லுது. 54 அவருடைய எலெக்ஷன் எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை மாற்று விகிதாச்சார அடிப்படையில் தேர்வு செய்யப்படுறாங்கன்னு தெரியும். ஓகே. 55 பார்த்தீங்கன்னா தேர்தல் எப்படி நடைபெறுதுன்றது அந்த விவரம் எங்கேருந்து எடுத்தோம்னா அயர்லாந்துக்கிட்டேருந்து பெறப்பட்டதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா. அடுத்து வந்து 57 குடியரசுத் தலைவராக மீண்டும் தேர்வு செய்தல் பற்றி கூறுறாங்க. ஒரு குடியரசுத் தலைவர் மறுபடியும் வந்து குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யலாம் அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஒரு தடவை 2 முறை தான் குடியரசுத் தலைவராக ஆக முடியும். சரிங்களா. இதன்படி குடியரசுத் தலைவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் மீண்டும் மீண்டும் தேர்வு செய்யப்படலாம் அப்படின்ற சொல்கிற ஆர்டிக்கல் 57. 61 வந்து பார்த்தோன்னா பதவி நீக்கம், இம்பீச்மெண்ட் சொல்கிற அந்த குடியரசுத் தலைவரை பதவி நீக்க அதிகாரம் வந்து பாராளுமன்றத்துக்கிட்ட இருக்குது. சரிங்களா. இது அமெரிக்காவுடைய அரசியலமைப்பிலேருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோன்னா 63 வந்து பார்த்தோன்னா விபி வைஸ் பிரசிடென்ட் கொண்டு வராங்க. இந்திய துணை குடியரசுத் தலைவர் அவருடைய ராஜ்யசபாவுடைய தலைவராக செயல்படுவார். ஆனால் அதுக்கான படிகள் எல்லாம் வாங்க மாட்டார்ன்றதுக்கான ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சபையை வழி நடத்துறதால இவருக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா படிகள் எதுவுமே இல்லை. இவர் துணை குடியரசுத் தலைவருக்கான சம்பளம் மட்டுமே வாங்குறாரு அப்படின்றதுக்கான சரத்து வந்து ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 97 சொல்லுதுங்க. சரிங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 65 பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது துணை குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பொறுப்பு வகிப்பார். அப்போ துணை குடியரசுத் தலைவருடைய பொறுப்பு அது வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஏன்னா அவை தலைவராக வந்து அவரால் தாங்க முடியாது. அந்த இடத்துல வந்து யாருன்னா துணை அந்த அவையினுடைய துணைத் தலைவர்னு ஒருத்தர் இருப்பாங்க, வைஸ் சேர்பர்சன், அவர் தான் தலைமை தாங்குவார். ஓகேங்களா. அதுக்கடுத்து ஆர்டிக்கல் 72 வந்து ஒருவருடைய தண்டனை, அதான் மரண தண்டனையை நிறுத்தி வைக்கலாம், குறைக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி குடியரசுத் தலைவர் பற்றி பாலிட்டி நோட்ஸ் போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள், டீட்டெயில்ஸாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு குடியரசுத் தலைவருக்கு வந்து ஆலோசனை வழங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 74. இது ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. இப்போ பிஎம் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை வந்து பார்த்தீங்கன்னா உதவிகள் செய்யலாம். 75 பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்களை நியமனம். பிரதமர் அமைச்சர் அதாவது குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுறாரு. பிரதமருடைய பரிந்துரை பேரில் இதர அமைச்சர்களை வந்து பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம் யார் பண்ணி வைக்கிறா? குடியரசுத் தலைவர் தான் பண்ணி வைக்கிறார். அதுக்கான ஆர்டிக்கல் 75. பிரதமர் அமைச்சர் நியமனம் எல்லாமே 75 சொல்லுது. சரிங்களா. 76 ஆல்ரெடி அட்டார்னி ஜெனரல் நம்ம லெசன் பார்த்துட்டோம். அட்டார்னி ஜெனரல் இந்தியாவுடைய உயர்ந்த சட்ட அதிகாரிங்க, இவர் தான் குடியரசுத் தலைவரால் நியமனம் சொல்கிறாங்க. சரிங்களா. 79 குடியரசுத் தலைவர் மக்களவை மாநிலங்கள் ஆகிய 3 பகுதிகளில் இணைந்து பாராளுமன்றத்துடைய அமைப்பு தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா இது 79 பாராளுமன்றத்துடைய அமைப்பு ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லுதுங்க. பார்லிமெண்ட்டுடைய அமைப்பை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 79. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 80 வந்து ராஜ்யசபாவுடைய அமைப்பை பற்றி சொல்லுது. அது வந்து பார்த்தோன்னா பாராளுமன்றம் மொத்தமாக சொல்கிறது 79. 80 வந்து பார்த்தோன்னா ராஜ்யசபா சொல்லுது. 81 லோக்சபாவுடைய அமைப்பை பற்றி சொல்லுது. 85 தெரியும். ஓகேங்களா.
பாராளுமன்றத்துக்கு கூட்டத்தொடரில் கூட்டுதல், நீட்டுதல், கலைத்தல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 85 வச்சு சொல்கிறாங்க. கூட்டுறதும் கூட்டலாம், நீட்டிக்கவும் செய்யலாம், கலைக்கவும் செய்யலாம். சரிங்களா? 85 கீழ் லோக்சபா கலைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்காருங்க. சரிங்களா? 86 குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா உரையாற்றுதல். நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடர் இருக்குல்ல, பட்ஜெட் கூட்டத்தொடர், புதிய லோக்சபா அமைக்கும் போது முதல் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவருடைய உரையாற்றுவார் அப்படின்றாங்க. சிறப்பு உரையாற்றுதல் வந்து பார்த்தீங்கன்னா 87. எதனா சிறப்பு கூட்டம் நடந்தால் அப்போ சிறப்பு உரையாற்றுறது 87. சாதாரண உரையாற்றுறது ஒவ்வொரு கூட்டத்தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா 86. 89 பார்த்தீங்கன்னா மக்களவை ராஜ்யசபாவுடைய தலைவர், துணைத் தலைவரை பற்றி சொல்லுது. 93 வந்து பார்த்தீங்கன்னா மக்களவையினுடைய லோக்சபா தலைவர் மற்றும் துணைத் தலைவர் சொல்கிறாங்க. மக்களவையின் தலைவர், துணைத் தலைவர்னா யாருங்க? ஸ்பீக்கரு, டெப்டி ஸ்பீக்கர், ஸ்பீக்கர். இது என்னென்னா சேர்பர்சன், வைஸ் சேர்பர்சனு. ஓகேங்களா? இதில் சேர்பர்சன் யாருங்க? துணை குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? ஓகே. ஆர்டிகல் 99 உறுப்பினர்களுடைய பதவி பிரமாணம். ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் என்றது குடியரசுத் தலைவரால் வந்து பார்த்தா நியமிக்கப்படும் ஒருவரினுடைய முன்பாக பதவி பிரமாணம் உறுதிமொழி வந்து எடுத்துக்கிறது 99. ஞாபகம் வச்சுக்கோங்க, 99 தான் உறுதிமொழியை எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இதுங்க ஜாயின்ட் சிட்டிங், கூட்டம்னு சொல்லுவாங்க. 108 பாராளுமன்றத்தின் மசோதாக்கள் நிறைவேற்றுவதில் பிரச்சனை ஏற்பட்டால் லோக்சபா, ராஜ்யசபா 2 அவையிலும் இணைத்து கூட்டம் நடத்தப்படும். ஓகேங்களா? கூட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுப்பாருங்க. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க நிறைய முறை. ஆனால் கூட்டத்துக்கு லோக்சபா தலைவராக சபாநாயகர் தலைமை தாங்குவது, குடியரசுத் தலைவர் தான் அழைப்பை வந்து ஏற்பார். ஆனால் கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பவர், சம்மன் பண்ணுறவர் குடியரசுத் தலைவர், தலைமை தாங்குபவர் யாருன்னா சபாநாயகர். அப்போ சபாநாயகர் வரலைன்னா துணை சபாநாயகர் வரலைன்னா ராஜ்யசபாவுடைய துணைத் தலைவர் இருக்காங்களே, வைஸ் சேர்பர்சன், அவர் நிற்பாருங்க. அவரும் லீவு அப்படின்னா அந்த அவையிலே செலக்ட் பண்ணுவாங்க ஒரு ஆளை, ஓட்டிங் நடந்து அவர் தான் தலைவராக இருப்பாங்க. சரிங்களா? கூட்டம் என்பது ஆஸ்திரேலியாவுக்கிட்டேருந்து எடுத்ததுங்க. இது ரொம்ப கேட்டாங்க. ஜாயின்ட் சிட்டிங் யார்கிட்டேருந்து எடுத்தோம்னா ஆஸ்திரேலியாக்கிட்டேருந்து எடுத்தோம். 110 மணி பில்லு. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். மணி பில்லு வந்து பண மசோதா, ஒரு மசோதா பண மசோதா இல்லையான்ற தீர்மானிக்கிறது சபாநாயகர். இப்போ சபாநாயகர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைன் போட்டு வரும், இது பண மசோதா அப்படின்னா பண மசோதா ஒரு சீலை போட்டு சைன் போட்டார்னா இது வந்து மணி பில்லுங்க. சரிங்களா? பண மசோதா தாக்கல் செய்ய பரிந்துரைப்பவர் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். லோக்சபாவில் மட்டுமே தான் தாக்கல் பண்ண முடியும். இது நிறைய முறை கேட்டிருக்காங்க. நான் ராஜ்யசபாவில் கொண்டு வர முடியாது, லோக்சபாவில் மட்டும்தான். ஓகேங்களா? அதுவும் 14 நாளில் அந்த பில்லு பாஸ் ஆகிடும். ஓகேங்களா? மணி பில்லு திரும்ப வந்து குடியரசுத் தலைவராலே வந்து திருப்பி அனுப்ப முடியாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 111 என்னங்க? ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்குறது, நாமத்தை போகிற மாதிரி. ஓகேங்களா? பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் அனைத்து மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிக்கிறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 112 பட்ஜெட்டு. பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய தொடர்புடைய வந்து ரெஸ்பான்ஸ் யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்குங்க, பொறுப்புடையவர். ஆனால் சப்மிட் பண்ணுறவர்னா மத்திய நிதி அமைச்சரான அவங்க தான் வந்து பார்த்தோன்னா நிர்மலா சீதாராமன் இருக்காங்களா மேமு, அவங்க தான் வந்து பார்த்தோன்னா பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணுவாங்க. கடைசி வந்து பார்த்தோன்னா பிப்ரவரி மாதனுடைய கடைசி வாரத்தில் பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா முதல் வாரத்துலேயே பண்ணுறாங்க. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல் 117 ஃபினான்ஸ் பில்லுங்க. இதுவும் லோக்சபாவில் தான். மணி பில்லும் லோக்சபாவில் தான் கொண்டு வர முடியும், ஃபினான்ஸ் பில்லும் லோக்சபாவில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். சரிங்களா? ஆர்டிகல் 120 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பில் இந்தி, ஆங்கிலம் ஆகிய மொழிகள் பாராளுமன்றத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. எனினும் பாராளுமன்றத்தின் உறுப்பினர்கள் தங்கள் அவைத்தலைவரிடம் அனுமதி பெற்று தாய்மொழியில் உரையாற்றலாம் அப்படின்னு. அவங்ககிட்ட ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்கை இதில் பார்ப்பீங்க, கூட்டத்தொடர் கூட்டும்போது அவங்களுக்கான ரீஜனல் லாங்குவேஜில் அனுமதி கொடுப்பாங்க, அங்கே பேசலாம். சரிங்களா? உரையாடலாம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 122 பாராளுமன்ற விவகாரங்கள் நீதிமன்றம் தலையிட தடை செய்கிறது. ஓகேங்களா? கோர்ட்ஸ் நாட் டு என்கொயர் இன்டு தி ப்ரொசீடிங் ஆஃப் பார்லிமெண்ட். பாராளுமன்ற விவகாரங்களில் நீதிமன்றங்கள் தலையிட தடை செய்யப்படுகிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்க. ஓகே. ஆர்டிகல் 123ங்க அவசர சட்டம், ஆர்டினன்ஸ் கொண்டு வருது. பாராளுமன்றத்தில் கூட்டத்தொடர் இல்லாத சமயங்களில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் இயற்றலாம். இந்த அவசர சட்டம் பாராளுமன்றம் மீண்டும் கூடியவுடன் 6 வாரத்துக்குள் வந்து அங்கீகரிக்க வேண்டும். நிறைய முறை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எத்தனை வாரத்துக்குள், 1 மாதமா 6 வாரமா அப்படின்னு சொல்லிட்டு.
பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து ஆர்டிகல் 124 உச்சநீதிமன்றத்தினுடைய ஸ்ட்ரென்த் அமைப்பை பற்றி சொல்லுது. அதுக்கடுத்து 131 உச்சநீதிமன்றத்தின் மூல வழக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஒரிஜினல் கேஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இது கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஜுடிஷரி ஒன்றும் பார்க்கல. ஜுடிஷரி பார்க்கும்போது தெளிவாக சொல்கிறேன். ஆர்டிகல் 137 வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தை வழங்க தீர்ப்பை வந்து மறு ஆய்வு செய்யும், ரிவ்யூ செய்யலாம் அப்படின்றது ஆர்டிகல் 137 இருக்குது. ஓகேவா? ஆல்ரெடி தெரியும் 143 ஆலோசனை கேட்கும் அதிகாரம் தெரியும். உச்சநீதிமன்றத்தில் குடியரசுத் ஆலோசனை கேட்கலாம், ஆலோசனை மட்டுமே வழங்க இயலும். குடியரசுத் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கொடுக்குற ஆலோசனை குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. யார்கிட்டேருந்து பாரோ பண்ணுறது கொஷின் கனடா கிட்டேருந்து வாங்கியிருப்போம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். ஆர்டிகல் வந்து 155 வந்து பார்த்திங்கன்னா மாநில ஆளுநருடைய நியமனம் பற்றி சொல்லுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவராக தான் நியமனம் பண்ணுறாரு. மாநில ஆளுநருடைய பதவி பிரமாணம் வந்து பார்த்திங்கன்னா மாநில ஆளுநர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா பதவி பிரமாணம் வந்து பார்த்திங்கன்னா செய்து வைக்கிறாங்க. நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவருங்க. பதவி பிரமாணம் வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 61 மாநில ஆளுநர் ஒருவர் தண்டனை வந்து மன்னிக்கலாம், நிறுத்தி வைக்கலாம், ஆனால் குறைக்கலாம். ஓகேங்களா? மரண தண்டனை ரத்து செய்ய அதிகாரம் மாநில ஆளுநருக்கு கிடையாதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தாங்க இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. குடியரசுத் தலைவருக்கு வந்து 72ன்னு வரும். இதுலேருந்து ஒன்று கழிச்சோம்னா 1, இதுலேருந்து ஒன்று கழிச்சா 6, இது கழிக்கிறது வந்து தூக்கி முன்னாடி போட்டால் 161. சரிங்களா? இங்கே 72 பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் ஞாபகம் வச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே. 165 பார்த்தோன்னா அட்வொகேட் ஜெனரலில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின் உயர்ந்த அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் இவர் தாங்க. மாநில ஆளுநரால் நியமனம் பண்ணுறார். இவருடைய அறிக்கை மாநில ஆளுநர் தான். இவர் எத்தனை வருஷம் இருக்குன்றது முடிவு பண்ணுறதும் ஆளுநர் தான். ஆல்ரெடி இவரை பற்றி நம்ம வந்து அட்வொகேட் ஜெனரலை பற்றி பார்த்துருக்கோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி கிளாஸில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள், டீட்டெயில்ஸாக இருக்கும். ஆணையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இருக்கும். 10 ஆணையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 வீடியோவில் 7-8 நிமிஷத்தில் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன், பாருங்கள். சரிங்களா? ஒரு ஐடியாலஜி வரும். நம்ம பாலிட்டி மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து படிச்சிடணும். நிறைய வந்து நோட்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து எழுத வச்சுட்டெல்லாம் இல்லை, சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? படிச்சுட்டு டைரெக்டாக எக்ஸாமில் போய் அடிக்கலாம். அப்படி தான் இருக்கும். சரிங்களா? உள்ளே போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 168 வந்து சட்டமன்றத்தினுடைய அமைப்பை பற்றி சொல்லுது. இது 165க்கு 76க்கு வித்தியாசம் இருக்குங்க. அதே சேம் தான். இதில் ஒன்று கழிச்சோம்னா என்ன 5, இதுலேயும் ஒன்று கழிச்சா 6. அந்த கழிக்கிறது முன்னாடி பார்த்தா 165. இங்கே ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 165 அட்வொகேட் ஜெனரல், 76 வந்து பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல். சரிங்களா? அட்டார்னி ஜெனரலுக்கும் அட்வொகேட் ஜெனரலும் சேமாக தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். ஆளுநர், சட்டப்பேரவை, சட்டமேலவை ஆகிய 3 பகுதிகள் இணைந்தே வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தினுடைய அமைப்பு. சரிங்களா? இந்த சட்டமன்றத்துடைய அமைப்பு சொல்லுதா? அடுத்து 69 வந்து பார்த்தீங்கன்னா மேலவை ஏற்படுத்தலாம், ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1988 வந்து பார்த்தீங்கன்னா மேலவை தமிழ்நாட்டில் ஒழிச்சிருப்பாங்க. அது எந்த ஆர்டிக்கல் படி பண்ணாங்கன்னா 169. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டப்பேரவையினுடைய அமைப்பு 70, மேலவையினுடைய அமைப்பு 71. ஸ்ட்ரென்த்து அது எப்படி இருக்குன்றது. சரி, ஓகே. அடுத்து 74 மாநில சட்டமன்றத்தின் கூட்டத்தொடரை கூட்டுதல், நீட்டித்தல், கலைத்தல், இதை பற்றி சொல்கிறது 174ங்க. ஓகே. அடுத்து ஆர்டிகல் 174 மாநில சட்டப்பேரவை கலைக்கும் அதிகாரம் மாநில ஆளுநர் பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இம்பார்ட்டன் தான். 175 ஆளுநருடைய உரையாற்றுதல் சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் வந்து கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய சட்டப்பேரவை வந்து அமைக்கும் போது முதல் கூட்டத்தொடரில் ஆளுநர் வந்து பேசுவார். அங்கே என்ன பார்த்தோம், 86 ஃபஸ்ட்டு வந்து உரை வந்து குடியரசுத் தலைவர். இதுலேயும் ஒன்று கழிச்சோம்னா சேமாக இது வந்துடும். சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு மத்திய அரசு வரையும் படித்தோம்னா அடுத்து மாநில அரசு ஈஸியாக வந்து தூக்கிடலாம். ஓகேங்களா? கனெக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அங்கே 87 வந்து பார்த்தீங்கன்னா சிறப்புரை. இங்கே 176 சிறப்புரை. அதே சேம் தான். சட்டமன்றத்தில் ஏதேனும் ஒரு சிறப்புரை நடைபெற்றால் ஆளுநருடைய சிறப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே. 178 வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையுடைய அசம்பிளி சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பற்றி சொல்லுது. 178. ஓகேங்களா? அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அதே தான். 989 வந்து வரும். அடுத்து வந்து 182 வந்து பார்த்தீங்கன்னா மேலவை, அதாவது தலைவர், துணைத் தலைவர் பற்றி சொல்லுது. ஓரளவுக்கு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க. எல்லாமே ஆர்டிக்கல் வந்து கனெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. கனெக்ட் ஆகிறது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக ஷார்ட்கட் போட்டு படிச்சிருங்க. அப்போ 182 சட்டமேலவையுடைய தலைவர், துணைத் தலைவர் சொல்கிறாங்க. அதாவது சேர்பர்சன், வைஸ் சேர்பர்சன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்மளது இல்லை.
ஓகேங்களா, பார்த்துக்கலாம். 188 வந்து உறுப்பினருடைய பதவி பிரமாணம். சட்டமன்றத்தில் ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஆளுநரால் வந்து நியமிக்கப்பட ஒரு முன்பாக பதவி பிரமாணம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி சொல்கிறது 188ங்க. ஓகே. ஆர்டிகல் 200 ரொம்ப இம்பார்ட்டன்ட். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் அனைத்து மசோதா ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா ஷரத்து 200 கிலோ ஒப்புதல் அளிக்கிறார் அப்படின்றது. ஓகேவா, ஆளுநருக்கு தான் இந்த 200வது ஆர்டிக்கல். 202வது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு. சரிங்களா, மாநில சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் பொறுப்புடைய ரெஸ்பான்ஸ் யாருக்குன்னா ஆளுநருக்கு இருக்குங்க. சப்மிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா மாநில நிதி அமைச்சர். சிம்பிளாக இருக்குங்க. கீ பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, தப்பு பண்ண மாட்டீங்க. அடுத்து 123ன்றது பார்த்தீங்கன்னா அவசர சட்டம், குடியரசுத் தலைவர். அது அப்படியே மாற்றி உல்ட்டாக போட்டால் 213. இந்த 1 நடுவில் கொண்டு வந்தால் 213 வந்து ஆளுநருடைய அவசர சட்டம். சட்டமன்றத்தில் கூட்டத்தொடர் இல்லாத போது சில சமயங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் ஆளுநர் வந்து அவசர சட்டங்கள் இயற்றலாம். அந்த அவசர சட்டம் மீண்டும் கூடிய 6 வாரத்துக்குள்ளே அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஆர்டிகல் வந்து 214 மாநில உயர்நீதிமன்றத்தை பற்றி சொல்லுது. 226 மாநில அதாவது இங்கே ரிட்டு 32 வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒருத்தருடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டால் போய் கேட்கலாம். அதே வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போகிறீங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்ஸ் மூலமாக போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 226 இம்பார்ட்டன்ட், இது கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து 231 காமன் ஹைகோர்ட். அதாவது 2க்கு மேற்பட்ட மாநிலங்களும் பொதுவான ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலாம். 1956வது மாநில மறுசீரமைப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. அதுபடி அது மாதிரி தான் வந்து அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் 4 மாநிலங்களுக்கு கவுகாத்தி உயர்நீதிமன்றம் பொதுவாக இயங்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பஞ்சாப், ஹரியானாவுக்கு சண்டிகர் தான் உயர்நீதிமன்றமாக இருக்குது. ஓகேவா, அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 233 மாவட்ட நீதிபதிகள். அதாவது மாவட்ட நீதிபதிகளை மாநில ஆளுநர் நியமனம் செய்கிறாரு. ஓகே, ஆளுநர் வந்து தான் இங்கே வந்து நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் செய்கிறாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜி யார் நியமனம் பண்ணுவாங்க? ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா யார் நியமனம் பண்ணால் குடியரசுத் தலைவருங்க. பதவி பிரமாணம் மட்டும்தான் இவர் எடுத்து வைப்பார். சரிங்களா, அடுத்து பார்க்கலாம். 239 யூனியன் பிரதேசம் நிர்வாகம். இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்கள் பொறுத்தவரை குடியரசுத் தலைவரால் நியமனம் பண்ண நிர்வாகிகள் மூலம் நிர்வாகம் செய்யப்படுகிறது. சரிங்களா, இம்பார்ட்டன்ட். யூனியன் பிரதேசத்துடைய நிர்வாகம் சொல்கிறது 239. 244 அட்டவணை பகுதியினால பழங்குடியினர் பகுதியுடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லுது. 262 ஆல்ரெடி பார்த்தோம். இங்கே 6 போகிறோம், இங்கேயும் ஒரு காரை இங்கேயும் காரை 2 காரன்றதால் 262 மாநில ஆறுகள் பள்ளத்தாக்குகள் தொடர்பான பிரச்சனைகள். ட்ரிபுலன்ஸ் பார்த்தோமா, மத்திய மாநில உறவுகள் நம்ம கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா இது. இன்டர்ஸ்டேட் கவுன்சிலெலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அது இல்லாமல் அந்த கமிட்டியெல்லாம் போட்டிருக்கேன், சிம்பிளாக இருக்கும், பாருங்கள். அடுத்து வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மாநிலங்களுக்கு இடையே வந்து குழு வந்து யார் நியமனம் பண்ணால் குடியரசுத் தலைவரால் அமைக்கப்படும், பிரதமர் தலைமை தாங்கப்படும். இப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்பாங்கன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுடைய தலைமை யார்? அதுக்கு பிரதமர் தான் எட்டுங்க. ஆனால் யார் அமைப்பாங்க? குடியரசுத் தலைவர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஓகே, நான் ஃபண்டு பற்றி நிறைய முறை போட்டிருப்பேன். நம்மளுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்களுக்கெல்லாம் எதில் ஃபண்டு போவோன்னா 266 தொகுப்பு நிதியிலேருந்து தான், பொது கணக்குலேருந்து தான் வரும். சரிங்களா, கன்சாலிடேட் ஃபண்டு பாராளுமன்றத்தால் கையாளப்படுகிறது. இது வந்து பார்த்தோன்னா அவசர ஃபண்டு. இது வந்து 267 வந்து பார்த்தோன்னா கன்சிடென்சி ஃபண்டு வந்து அவசர கால நிதி. குடியரசுத் தலைவர் சைன் போட்டால் இதில் வந்து கொடுக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் மானியம் கொடுக்குறதில்ல, கிராண்டு, அதெல்லாம் இதில் தான் சொன்னது. மானியம் மத்திய அரசு மாநிலங்களுக்கு மானியம் கொடுக்குதில்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா 275. நிதி ஆணையம்னு ஒன்று இருக்குல்ல, ஃபினான்ஸ் கமிஷன், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவரால் வந்து அமைக்கப்படுதுன்ட்டு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனுடைய ரெக்கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது 1+4 வந்து உறுப்பினர் இருப்பாங்க. இது டீட்டெயில்ஸாக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸில் போட்டிருக்கோம், போய் பாருங்கள். சரிங்களா, இதனுடைய ஆண்டு அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட தருவாங்க? குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்படைப்பாங்க. குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கிட்ட சப்மிட் பண்ணுவார். ஓகேங்களா. 281 நிதி ஆணையுடைய பரிந்துரைகள் பற்றி சொல்லுது. நிதி ஆணையம் வந்து வரி பகிர்வு இருக்குல்ல, அது தனது பரிந்துரைகளை குடியரசுத் தலைவரிடம் வழங்குறதுக்கான ஆர்டிகல் 281. ஆல்ரெடி 300A நாம் பார்த்துருக்கோம். அடிப்படை உரிமைகள் இருந்தது 31. அதை வந்து அடிப்படை உரிமையிலிருந்து 19 1F மற்றும் 31 கீழே இருந்தது. இது என்ன பண்ணாங்கன்னா 300Aக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. எந்த சட்ட திருத்தத்தில்? 44வது சட்ட திருத்தம் 1978. தற்போது 300Aல வந்து சட்ட உரிமையாக இருக்குது. நீ உங்களுக்கு கொடுக்கல சொத்துன்னா நீங்கள் கேஸ் போட்டு வாங்கிக்கலாம் சட்ட உரிமையாக. அதுக்கு முன்னாடி எஃப்ஆரில் இருந்தது, அடிப்படை உரிமையாக இருந்தது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.
ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 312ங்க அகில இந்திய பணிகளை பற்றி சொல்லுதுங்க. அகில இந்திய பணிகள் என்பது மத்திய அரசு மாநில அரசுக்கு பொதுவான பகுதி. உதாரணமாக அகில இந்திய பணிக்குழு தேர்வு செய்யப்படுவர் மத்திய அரசின் கீழே பணியாற்றுபவர், மாநில அரசின் கீழே பணியாற்றுபவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இது 3 அகில இந்திய பணிகள் உருவாகுது. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் சர்வீஸு தெரிஞ்சது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 315 என்னென்னா யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி தான். மத்திய மற்றும் மாநில அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தை பற்றி சொல்லுது. 324 வந்து ட்ரிப்ளன்ஸுப்பா, அட்மினிஸ்ட்ரேஷனல் ட்ரிப்ளன்ஸ். ஓகேங்களா. 323ல் பியில் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் தவிர்த்து இதர விஷயங்களில் தீர்ப்பாயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதர்ஸ் மேட்டர்ஸில் தீர்ப்பாயனுடைய வேலை என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் பார்த்துடலாம். ஓகேங்களா. முக்கியமான ஆர்டிக்கல் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. சரிங்களா. ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து பாருங்கள் நம்ம பாலிட்டியில். சரிங்களா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஷனெல்லாம் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அதிகமாக வந்துடும். நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக வந்துடும். சரிங்களா. மென்டாரை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து செலக்ட் பண்ணுறீங்கன்றது விஷயம் இல்லை. திரும்ப திரும்ப வந்து கண்டினியூஸாக படிக்கணும். படித்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கை ஈஸியாக அடைய முடியும். சரிங்களா. தொடர்ந்து படிங்க. எவ்வளோ இருந்தாலும் அன்னைக்கு டேயில் ஒரு ஷெடியூல் போட்டு அட்லீஸ்ட் வந்து அன்றைக்கி ஒரு டேக்கு 1 மார்க்காச்சும் படிக்கணும். சரிங்களா. ஓகே. ஆர்டிகல் 324 வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தேர்தல்கள் கண்காணிக்கவும் வழிநடத்தவும் கட்டளையிடவும் தேர்தல் ஆணையம் அதிகாரம் இருக்குன்றது சொல்கிறாங்க. எலெக்ஷன் நடக்கிறதால எலெக்ஷன் சார்ந்து கொஷின் நிறைய வந்துகிட்டே இருக்குது. விஜில்ன்ற ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்குது ஆல்ரெடி. 2018 விஜில் 2018 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1950 வந்து பார்த்தீங்கன்னா கட்டணமில்லா புகார் எண் கொடுக்கலாம். இது விஜில்ன்றது பார்த்தீங்கன்னா விஜில்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸ் விஜில், தொடராக அந்த விஜிலன்ஸுக்கு கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா. யாராச்சும் பணம் கொடுத்தாலோ இதில் புகார் தெரிவிக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா ஜனநாயக அரசு இல்லை, நேர்மையாக நடத்தணும்ல. ஓகே. அதை எந்த ஒரு இதுக்கும் கான்ட்ரவர்ஸுக்கு போக வேணாம். சரி, நம்ம வாங்க பாலிட்டி பார்க்கலாம். 326 வந்து பார்த்தீங்கன்னா மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் இது வயது வந்து ஒரு வாக்குரிமைன்னு சொல்லிட்டு நிறைய முறை கேட்டிருக்காங்க. 3, 2 இது மல்டிபிள் பண்ண என்ன அங்கே வரும் 6, 3, 2, 6. அப்போ வயது வந்து ஒரு வாக்குரிமை 3, 2, 6. ஓகேங்களா. 330 மக்களவையில் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் கூடிய இடஒதுக்கீடு, அதாவது தனி தொகுதின்னு சொல்லிட்டு போடுவாங்கள்ல, அது சொல்கிற ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 330. ராஜ்யசபாவில் இடஒதுக்கீடுக்கு இல்லைங்க, லோக்சபாவில் தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒரு கேஸ் போயிட்டுருக்குல்ல, அதாவது உமன்ஸுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 30%. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவுக்கு வராதுங்க, லோக்சபாவில் தான் வரும். சரிங்களா. பின்னாடி பார்ப்போம் அதையும். ஆர்டிகல் 331 வந்து பார்த்தீங்கன்னா மக்களவையில் ஆங்கில இந்தியர்கள் பற்றி சொல்லுது. ஓகேங்களா. அடுத்து சட்ட திருத்தம் கிளாஸில் வந்து இந்த இடஒதுக்கீடு சார்ந்து பார்த்துடலாங்க. ஓகேங்களா. 106வது சட்ட திருத்தம்னு நினைக்கிறேன். அது டீட்டெயில்ஸை நான் பார்த்துடலாம். ஓகே. ஆங்கிலோ இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவையில் 2 ஆங்கிலோ இந்தியர்கள் குடியரசுத் தலைவராக நியமனம் பண்ணுறாங்க. அதுக்கான ஆர்டிக்கல் 332 வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு. மேலவையில் வந்து இடஒதுக்கீடு கிடையாதுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்டவர்கள் தனி தொகுதியெல்லாம் வந்து மேலவை எந்த ஒரு மேலவையிலும் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 333 வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியர்கள் பேரவையில், அதாவது ஒரு ஆங்கிலோ இந்தியர்கள் ஆளுநரால் நியமனம் பண்ணுறாங்க. கடைசியாக நான்சின்னு நினைக்கிறேன், மதுரை சேர்ந்தவங்க, அவங்க தான் ஆங்கிலோ இந்தியன் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. இப்போ அந்த ஆங்கிலோ இந்தியன் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 338 தாழ்த்தப்பட்டவர்கள் என்சி, அதாவது இப்போ 234 தான் இருக்குங்க, ப்ளஸ் 1 இருந்தது 235. அந்த ஒரு ஆங்கிலோ இந்தியன் தூக்கிட்டாங்க. ஓகேங்களா. நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 338 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கமிஷனு ஆல்ரெடி 2003 வந்து இது கொண்டு வந்திருப்பாங்க. 2024 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி வந்து ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்படுது இந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஏரியாவில் கொஷின் ஏரியாங்க. ஓகேங்களா. பிசி ஆணையம் எப்போ போட்டாங்கன்னா 340 ஆர்டிக்கல் படி போட்டிருக்காங்க. சரிங்களா. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சட்டத்திருத்தத்தில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்க. லாங்குவேஜ் வந்துச்சு 343 பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் அஃபிஷியல் லாங்குவேஜ், யூனியனுக்கு 45 பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி சொல்லுது. 350 தாய்மொழி கற்க வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆல்ரெடி 350 பி ஒன்று பார்த்துருப்போம், 350 பி. இந்த வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையருக்கான மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு ஆஃபீஸரை வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
ஆல்ரெடி லாஸ்ட்டு பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பாரிசனில் பார்த்துருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியாங்க இது, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நேஷ்னல் எமர்ஜென்சி 352 நேஷ்னல் எமர்ஜென்சி. மாநில எமர்ஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 356 365 ரெண்டுமே வருங்க. இது மத்திய அரசின்படி வழிகாட்டுதல் அரசு பின்பற்றலைன்னா டைரெக்டாக குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு அமல்படுத்திடுவாருங்க. மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செயல்படாத போது குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய ரெக்கமெண்டின் படி கொண்டு வரதாங்க. 356 358 வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நெருக்கடியின் போது 21 ஆர்டிகிள் அடிப்படை உரிமைகள் அனைத்துமே நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செயல்படுறது 21 மட்டும்தான் செயல்படும். சரி, ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம நிதி நெருக்கடி நிலை ஃபினான்ஸ் எமர்ஜென்சி 360 சொல்லுது. அரசியலமைப்பு திருத்துதல் 368 அரசியலமைப்பு திருத்துதல் சொல்கிற ஆர்டிக்கல்டு. இது திருத்தம் அதிகாரம் யாருக்கு? பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. எங்கேருந்து பாரோ பண்ணோம் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டேருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா. 370 வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரில் 150 ஆர்டிக்கல் பார்த்துருப்போம். சரிங்களா. முக்கியமான ஆர்டிக்கல் தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா என்னென்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா ஆர்டிக்கல் வந்து 1லேருந்து ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வரையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு 100 ஆர்டிக்கல் தெரிஞ்சுன்னா அடுத்து எல்லா ஆர்டிக்கலும் அதனுடைய கனெக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செஷன் நல்லாயிருக்கும், பாருங்கள். ரிவிஷன் கிளாஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. பாலிட்டி சம்மந்தமான தொடர்ந்து வீடியோஸ் வரும் நம்ம சேனலில். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு தான் எனக்கு தேவை. சரிங்களா. அது இல்லாமல் நீங்கள் குவாரிஸ் இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணும்போது அதுதான் எங்களுடைய ஹாப்பி. அடுத்து வேலை நல்லா செய்ய முடியும். சரிங்களா. உங்களுக்காக தான். சரிங்களா. ஓகே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.